டிஎன்பிஎஸ்சில இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம். சுருக்குக அப்படின்னு கொடுத்து 3 1/3 பிளஸ் 33 1/3 பிளஸ் 333 1/3 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை பார்க்கும்போது இது கலப்பு பின்ன வடிவத்தில் இருக்கு, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், இதை இந்த 3 வந்து 3 கூட மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டர்ல இருக்க நம்பர் கூட ஆட் பண்ணி எழுதுவோம். இதை எப்படி மாற்றுவோம், 3 கூட மல்டிப்ளை பண்ணி 9, அது கூட இந்த 1 ஆட் பண்ணி இந்த மாதிரி போடுவோம், 10/3 இப்படின்னு போடுவோம். இதே மாதிரி எல்லா கலப்பு பின்னத்தையுமே பின்னமா மாற்றி நம்ம ஆட் பண்ணி சொல்லணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இங்கே பாருங்க, ரொம்ப ஈஸி நான் சொல்லி கொடுக்குறேன். 333 333 அதை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 333 பிளஸ் 333 பிளஸ் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த பின் எண்கள் அதே ஃபார்மேட்டில் நம்ம ஆட் பண்ண போறோம். பின்ன எண்களை அதே ஃபார்மேட்டில் நம்ம ஆட் பண்ண போறோம். இப்போ இங்க என்ன இருக்குது, இந்த ஆட் பண்ணோம் அப்படின்னா 369 கிடைக்கும். கரெக்டா 369 கிடைக்கும். பிளஸ் பகுதியில் இருக்க நம்பர் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தா நம்ம ஒரு தடவை எடுத்துக்குவோம். தொகுதியில் இருக்கக்கூடிய நம்பரை கூட்டிக்குவோம். 1 + 1 + 1 அப்போ 3ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ இதை நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இங்க என்ன இருக்குது, 369 + 1 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 317 கிடைக்கும். 370 அப்படின்றதா இந்த மொத்த பின்னத்திற்கான மதிப்பு. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இருக்கிறத நான் ஃப்ராக்ஷனை மாற்றி இந்த சம்மை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஈஸி மெத்தட்ல நீங்க இதை போட்டுக்கலாம். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இது உங்களுக்கான ஒர்க் அவுட் சம். நீங்க அதே மெத்தட்ல போட்டு ஆப்ஷன்ஸ் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.